الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولئك عليهم صلوات من ربهم ورحمة وأولئك هم المهتدون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, சஃபுத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக அல்ஹம்துலில்லா சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை தெளிவாக விளக்கமாக நாம் பார்த்து வருகிறோம். இன்னும் அதனுடைய இலக்கிய நயங்களை, அந்த வசனங்களின் மூலம் கிடைக்கப்பெறும் பயன்களை, இவ்வாறு பல விஷயங்களை நாம் இந்த தஃப்சீர் கிதாபின் மூலமாக மிக மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லா, அந்த வரிசையில் இதுவரைக்கும் நாம் 150 ஆயத்துகளை கடந்து 151 157வது ஆயத், அதாவது கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலம் மின்கும் என்று ஆரம்பிக்கும் ஆயத்திலிருந்து உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன் என்று முடியும் ஆயத் வரைக்கும் உள்ள தஃப்சீர்களை, அதன் அகராதி பொருட்களை, இன்னும் அந்த ஆயத்துகளுக்கும் முந்தைய ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள தொடர்புகளை, அதனுடைய இலக்கிய நயங்களை எல்லாம் அல்ஹம்துலில்லா முழுமையாக பார்த்துவிட்டு இப்பொழுது இந்த ஆயத்தினுடைய இறுதி கட்டத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இதனுடைய வசனங்களின் பயன்களையும் ஒரு சில இலக்கிய விஷயங்களையும் இந்த பாடத்தில் நாம் காண இருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் இந்த பாடத்துடைய எண்ணிக்கை என்ன? 212வது பாடம். இந்த பாடத்துடைய எண் 212. சரி, இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? இந்த பாடத்திற்கு நம்ம கொடுத்திருக்க தலைப்பு, இதில் 2 விஷயங்களை பார்க்குறோம். இலக்கியம் சம்பந்தமாகவும் பார்க்க போகிறோம், ஆனால் அது கொஞ்சமாக. அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் வசனங்களின் மூலம் கிடைக்கப்பெறும் பயன்களை பார்க்க போகிறோம். இதற்கு முன்பாக இலக்கியம் சம்பந்தமாக இதே ஆயத்துகளிலே 2 பாடங்களை நாம் பார்த்து முடித்து விட்டோம். எனவே இங்கு நாம் காணப்போவது வசனங்களின் பயன்களையும் சேர்த்து. அந்த அடிப்படையிலே வசனங்களின் பயன்களில் வரக்கூடிய அந்த விஷயங்களை வைத்தே நாம் தலைப்பை இங்கு கொடுத்திருக்கிறோம். சோதனையிலும் 3 அருட்கொடைகள். சோதனை என்பது ஒரு மனிதன், நான் ஏற்கனவே சொன்னேன், சோதனை என்பதை சாதனையாக்குவதும் சரி, அதை வேதனையாக்குவதும் சரி அவருடைய கையில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் சோதனையின் போது எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்களோ அவ்வாறு நடந்து கொண்டால் நமக்கு முழுமையான பாதுகாப்பு இம்மையிலும் மறுமையிலும். ஆனால் அதற்கு நேர் மாற்றமாக நடந்தால் அது நமக்கு அழிவினை தான் தரும். சோதனை என்பது சொன்னது போன்று பசியினால் ஏற்படலாம், உயிர் சேதத்தினால் ஏற்படலாம், அதேபோல் பயத்தினால் ஏற்படலாம், அல்லது நம்முடைய பழங்கள், நம்முடைய செல்வங்களிலே குறைவு ஏற்படுவதன் மூலம் ஏற்படலாம். இப்படி பல கோணங்களில் சோதனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதாவது குல்லை யுசீபனா இல்லா மா சப மா குல்லை யுசீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. அப்போ எது நடந்தாலும் அல்லாஹு தஆலா எழுதி வைத்தது தான் நடக்கப் போகிறது. அப்போ சோதனையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பினார்கள், சஹாபாக்களை அல்லாஹ்வின் பக்கமே திருப்பினார்கள். அல்லாஹ்விடமே அதை கொண்டு அந்த நிலைகளுக்கு, அந்த ஹாலாத்துகளுக்கு தீர்வை தேடுங்கள் என்பதாக சொல்லி கொடுத்தார்கள். சஹாபாக்களும் அவ்வாறே செய்தார்கள். ஒவ்வொரு நிலைகளிலேயும் அவர்களுக்கு ஆபத்து ஏற்படும் பொழுதும் சரி, சிரமங்கள் ஏற்படும் போதும் சரி, கஷ்டங்கள் ஏற்படுவதும் சரி, பொறுமையும் சொன்னார்கள். அதனோடு சேர்த்து சில விஷயங்களை, சில உபதேசங்களை செய்து கொடுத்தார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். அதை சஹாபாக்கள் கடைபிடித்தார்கள், முழுமையான வெற்றி அடைந்தார்கள். முனாஃபிகீன்கள் சோதனையை பொறுக்க மாட்டார்கள். சோதனை வர்றதுக்கு முன்னாடியே பயந்து அடிச்சு கொண்டு என்ன செய்வாங்க, அங்கேருந்து ஓடுறதுக்கு பார்ப்பாங்க. தான் மட்டும் ஓடுவது மட்டுமல்ல, மற்றவங்களையும் கிளப்பி விட பார்ப்பாங்க. இது முனாஃபிக்கின்களுடைய தன்மைகளில் ஒன்றது. சோதனையை பொறுக்க மாட்டாங்க. ஒரு ஹதீஸில் வருகிறது, ஒரு மனிதர் ஒரு போர்க்களத்திலே போரிடுகிறார். மக்கள் எல்லாம் அவர்களை புகழ்கிறார்கள். என்ன அழகாக போரிடுகிறார் பார், எவ்வளவு அழகாக போரிடுகிறார். இவ்வாறு புகழுக்குரிய புகழெல்லாம் அவருக்கு கிடைக்கிறது. ஆனால் அந்த போரில் அவருக்கு 70 80 காயங்கள் ஏற்பட்டு விடுகிறது.
அந்த நேரத்தில் மக்கள் புகழும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவர் நரகத்தில் இருப்பார் என்பதா. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். நபி சொல்லிவிட்டார்கள், உண்மைதான். ஆனால் இவ்வளவு பெரிய வீரன், கடுமையான முறையிலே போரிடக்கூடியவன், இந்நிலையில் எவ்வாறு இவன் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கும் பொழுது, அவனுக்கு போரிட்டு போரிட்டு உடலிலே ஏறத்தாழ 70 80 காயங்கள் ஆகிவிட்டது. அதை தாங்க முடியாமல் அவனே தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டான். சோதனையை நம்ம எந்த அளவுக்கு சரியான முறையில் அதை கையாள முடியுமோ அதில் தான் நமக்கு வெற்றி இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான விஷயங்களை வாருங்கள் கிதாபினுள் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நாம் ஃபவாயிது சம்பந்தமாக பார்ப்பதற்கு முன்பாக இலக்கிய நயத்திலே சில விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் அல் ஃபவாயித் பாடத்தை நாம் பார்ப்போம். 5வது விஷயம், 4 விஷயங்கள் பார்த்து விட்டோம். 5வது சலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன், அவர்களுடைய இறைவன் புறத்திலிருந்து அவர்களுக்கு சலவாத்தும். சலவாத் என்றால் துவா, இறைவன் புறத்தில் ரஹ்மத் அருள், வ ரஹ்மத்துன் கிருபையும் அவர்களுக்கு ஏற்படும். அத்தன்வீனு ஃபீஹிமா லித் தஃப்ஹீமி, அப்போ சலவாத்துன் என்பதாகவும் தன்வீன் வந்திருக்கிறது, ரஹ்மத்துன் என்ற இடத்திலேயும் தன்வீன் வந்திருக்கிறது. இரண்டிலேயும் தன்வீனை கொண்டு வந்திருக்கிறார்கள். அப்போ இந்த இடத்துல முதலாவது தன்வீன் என்பது பல நோக்கங்களுக்காக வேண்டி வரும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல வந்திருக்கக்கூடிய காரணம் என்ன? அத்தஃப்ஹீம், அத்தஅலீம், அதாவது மாபெரிய அருள், மாபெரும் ரஹ்மத், கிருபை என்பதாக. இந்த இடத்துல தஅலீம் அடிப்படையில், தஃப்ஹீம் அடிப்படையில், ذَلِكَ கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், தாலீமுக்காக வேண்டி, உலாயிக அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மத்துன், இந்த இடத்துல தஃப்ஹீம், அவர்களுக்கு தஃப்ஹீமுடைய அடிப்படையில் வந்திருக்குது. இப்படி தன்வீன் வரக்கூடிய நோக்கங்கள் சிலதாக இருக்கு. சில நேரங்களில் தன்வீன் நவ்இயத்துக்காக வேண்டி வரும், வகைகளை காமிக்கிறதுக்காக. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா சம்இஹிம் வ அலா அப்சாரிஹிம் கிஷாவத்துன், அப்போ இந்த இடத்துல ரெண்டுக்காகவும் இருக்குது. நவ்இயத் வகை, அதாவது சம அபுசார் இந்த மாதிரி வகைப்படுத்துறதுக்காகவும் அல்லது தாலீமுக்கும் சொல்லலாம். சரி, இது வகைப்படுத்துறதுக்காக வந்திருக்குது. அதே மாதிரி தன்வீன் வேற தஹ்கீர், அதாவது தக்லீலுக்காக வேண்டி வரும், குறைச்சி காட்டுறதுக்காக வேண்டி. நம்ம ஏற்கனவே சொன்னோம், வல நபுலு வன்னக்கும் பி ஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஇ நக்ஸிம்ங்கிறது நம்ம சொன்னோம். அதில் வந்திருக்கக்கூடியது தக்லீலுக்காக, குறைவை காட்டுவதற்காக வேண்டி, கொஞ்சமாக என்று காட்டுறதுக்காக. அப்போ அதே மாதிரி சில இடங்களில் தஹ்கீருக்காக, தஹ்கீர் என்பது இழிவுபடுத்துறது, இழிவுக்காக வேண்டி வரும். வல தஜிதன்னஹும் அஹ்ரஸன்னாசி அலா ஹயாத்தின், அங்கே இழிவுபடுத்துறதுக்காக. அப்போ தன்வீன் பல நோக்கங்களுக்காக வரும். இங்கு தன்வீன் வந்ததுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் தஃப்ஹீம், அதாவது தன்னை அதாவது அந்த விஷயத்தை பெருசுபடுத்தி காமிக்கிறதுக்காக வேண்டி தன்வீன் வந்திருக்கிறது. சரி, தஅர்ருது பி அன்வானி ருபூபியத்தி, ருபூபியத்துடைய அந்த தலைப்பையும் அந்த விஷயத்தையும் எடுத்து காட்டுகிறது. ருபூபியத்தில் ரப் என்ற வார்த்தையை நம்ம ஏற்கனவே சொன்னோம். ரப்புங்கிற வார்த்தையை பற்றி ஏற்கனவே விளக்கமாக சொல்லியிருக்கிறோம். அதாவது வைதி பித்தலா இப்ராஹிம் ரப்புங்கிறதுல அந்த இந்த ரப்புங்கிற வார்த்தைக்கு இது கால ரப்பு, இது கால லஹு ரப்பு, இது கால லஹு ரப்பு அஸ்லிம் கால அஸ்லம் திரு ரப்பில் ஆலமீன். அப்போ ரப்புங்கிற வார்த்தை எங்கெங்கே சில இடங்களில் சேர்க்கப்படுதோ அங்கே எவ்வளோ பெரிய எந்த ஒரு நோக்கத்துக்காக சேர்க்கப்படும் என்பதையும் அதனுடைய கண்ணியம் என்ன என்பதையும் நாம் சொல்லி காண்பித்தோம். அந்த அடிப்படையிலேயும் இங்கு ருபூபியத்தை காண்பிப்பார், ரப்பு என்ற விஷயத்தை வெளிப்படுத்துறக்கா. ரப்புங்கிறத அது வெளிப்படுத்த ரப்பு, அதாவது ருபூபியத்தை மால் இதாஃபத்தி இல்லா லமீரிஹிம், அவர்களுடைய லமீருடன் இதாஃபத் செய்யப்பட்டிருக்கிறதா ருபூபியத்துங்கிற வார்த்தையை. இப்போ ரப்பிஹிம், ஹிம்ங்கிற லமீரு ரப்போட இறையும் போது அப்போ அவர்கள் மீது ஒரு தனிப்பட்ட கவனம் அல்லாஹ் செலுத்துறான். லிதுஹாரி மசீதில் இனாயத்தி பிஹிம்,
அவர்களை கொண்டு தனிப்பட்ட அதிகப்படியான ஒரு கவனிப்பை அல்லாஹு தாலா வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ரப்பிஹிம் என்ற வார்த்தையை கொண்டு வருகிறான். அப்போ தனிப்பட்ட அவங்களுக்கு ஸ்பெஷல் விஐபி ஸ்பெஷல் கவனிப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்றதுக்கு ரப்பிஹிம் லமீரோட என்ன செய்யறது ரப்பு எப்படி லமீரோ இணையது ரப்புங்கிற வார்த்தை ஏற்கனவே சொல்லி ரப்புங்கிற வார்த்தை வந்து அல்லாவுடைய விஷயத்துல மட்டும்தான் தனியாக சொல்லப்படும். மற்ற இடத்துல ரப்புத்தார் ரப்புல் பைத் இப்படி தான் சொல்லுவாங்க, ரப்பு நாக்கா என்பதாக சொல்லுவாங்க. அல்லாவுடைய விஷயத்த ரப்புங்கிறது தனிப்பட்ட முறையில் சொல்றது. சரி, ஹும் முஹ்ததூன் உலாய்க்க அலைஹிம் சலவாத்து மிர் ரப்பிஹிம் உலாய்க்க ஹுமுல் முஹ்ததூன் வருது. ஹும் முஹ்ததூன்ங்கிற வார்த்தை வந்து அதாவது அவர்கள்தான் நேர்வழியாளர்கள். சீகத்து கஸ்ரின் கஸ்ருடைய சிகா வந்திருக்குங்க. கஸ்ருடைய சிகாவை கொண்டு வந்திருக்கு. வஹுவமின் நவ்இ கஸ்ரி சிஃபத்தி அலல் மௌசூஃபி. இப்போ மௌசூஃபின் மீது சிஃபத்தை கசர் செய்யக்கூடிய வகைகளிலிருந்து உள்ள கசருடைய சீகாவாக இது இருக்கிறது. மௌசூஃபை சிஃபத்தின் மீது கசர் செய்கிறது. கசருங்கிறது பொதுவாக என்ன? கசர்னா என்ன? கசர்னா பொதுவாக அல் ஹப்ஸ் தடுத்து கொள்ளுதல் என்பதாக சொல்றாங்க. ஹூரும் மக்சூராத்துன் ஃபில் கியாம், கியாமிலே அடைக்கப்பட்ட தடுத்து வைக்கப்பட்ட என்பதாக அர்த்தத்தை கொடுக்குது. இஸ்திலால் எடுத்துட்டா ஹுவ ஒரு வஸ்துவை ஒரு குறிப்பிட்ட ஒரு வழியை கொண்டு என்ன செய்யறது குறிப்பாக்கி வைக்குது. இதில் மக்சூர் ஒன்று இருக்குது, மக்சூர் அலைஹி. மக்சூர்னா சுருக்கப்பட்டது, மக்சூர் அலைஹினா அதன் மீது சுருக்கப்பட்டது. மக்சூர்னா சுருக்கப்பட்டது, மக்சூர் அலைஹி என்பது அதன் மீது, அதாவது அந்த விஷயத்தை கொண்டு என்ன செய்யப்படுது, அது சுருக்கப்படுது, அதோட காசாக்கப்படுது என்பதாக சொல்லப்படுது. இதில் பல விஷயம் ஒரு உதாரணத்துக்கு மா ஷவுக்கி இல்லா ஷாயிரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. என்னுடைய ஷவுக்கு கவிதையை தவிர எதுவும் கிடையாது. இந்த இடத்துல என்னன்னா அவருடைய ஷவுக்கே எனது ஆர்வமே கவிதை தான். அப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த நஃபி செய்யறத கிதாபத் எழுத்துங்கிறது அவர் கிடையாது. சிலவன் நினைக்கிறான் அவர் ஷாயிர் காத்திபு எழுதவும் செய்வார் கவிதையும் படிப்பாருன்னா, இல்லை அவர் எழுத செய்ய மாட்டார், கவிதை மட்டும் தான் படிப்பாருங்கிறத சொல்லியிருக்கார். அப்போ இந்த மாங்கிற களிமாவை கொண்டு அங்கே என்ன செய்கிறோம், மா என்ற வார்த்தை இல்லா இஸ்திஸ்னாவை கொண்டும் அங்கே என்ன செய்ய கசர் செய்யப்படுது. அப்போ இது வந்து என்னது ஷவுகி அப்படிங்கிறது மக்சூர் அலைஹி, என்னுடைய தேட்டம் இருக்குது, என்னுடைய ஆர்வம் இருக்கிறது. அப்போ மக்சூர் எது அப்படின்னா ஷாயர் தான் மக்சூர். மா இல்லாங்கிறது அந்த இது அதவாத்தில் கசர் செய்யக்கூடிய அந்த அதவாத்துகள் எழுத்துக்கள் என்பதாக சொல்றது. சரி, அதே மாதிரி கசருடைய விஷயத்தில் பல இது இருக்குது. கசர் வந்து நஃபியை கொண்டு செய்வாங்க, இஸ்திஸ்னா 4 விதமாக செய்யப்படும். இஸ்திஸ்னா நஃபியையும் கொண்டு செய்வாங்க, மா ஷவுக்கு இல்லா ஷாயிர் மாதிரி எல்லாம் சொன்னால் இன்னமாவை கொண்டு சொல்லுவாங்க, இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா என்று சொல்லுது. அல்லது அத்துஃபை கொண்டு செய்வாங்க, லா பல் லாக்கின் என்றாக இந்த மாதிரி இந்த வார்த்தைகளை கொண்டு சேருது. அடுத்ததாக கசர் வந்து அதாவது தாஹீர் பின்னாடி எது கொண்டு போகணுமோ அதை முற்படுத்துவதன் மூலமாகவும் கசர் செய்வாங்க. ஈயாக்கன அபுது ஒய்யாக்கன ஸ்தாயின் என்பதாக. அப்போ இதெல்லாம் கசருடைய வகைகளாக இருக்குது. சரி, இந்த கசரில் வந்து பொதுவாக நம்ம சொன்ன மாதிரி இங்கே கசரில் நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய கசர் என்ன, கசரு சிஃபத்தி அல்லது மௌசூஃபி, சிஃபத்தின் மீது மௌசூஃபை கசர் செய்கிறது. அதே மாதிரி மௌசூஃபின் மீது சிஃபத்தை கசர் செய்து இப்படி வகைகள் இருக்குது. இங்கே பாருங்க உதாரணத்தை, அதாவது கசர் வந்து வர்ஃபியா அடிப்படையில் மக்சூர் அலைஹி என்ற அடிப்படையில் அது ஹக்கீக்கியாக இருந்தாலும் சரி இலாஃபியாக இருந்தாலும் சரி 2 வகையாக பிரியுது. என்ன ஒன்று கசரு சிஃபத்தி அல் மௌசூஃபி, சிஃபத்தை மௌசூஃபின் மீது சுருக்கி கொள்வது, கசர் செய்வது. அது என்னன்னு சொன்னால் அதாவது சிஃபத்தை அப்படி தடுத்து கொள்வது, மௌசூஃபின் மீது எது ஒன்று சிஃபத்தாக வைக்கப்பட்டிருக்கோ மௌசூஃபாக வைக்கப்பட்டிருக்கோ அதன் மீது அப்படியே சிஃபத்தை தடுத்து கொள்வது, அதுக்குன்னே அதை ஹாஸாக்கிறது. பலா எத்தசிமி பிஹா கயிறு, அது வந்து அது இல்லாமல் வேறு இதோட தொடர்புபடுத்துறது கிடையாது. உதாரணமாக லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லா, அல்லாவை தவிர இறைவன் இல்லைன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல சிஃபத் அப்படியே என்ன செய்யுது, அதோட அல்லாஹ் தான் வேற இல்லை என்பது, இலாஹ் என்பது அல்லாஹ் ஒருத்தன் தான் அப்படிங்கிறத. லா சயீம இல்லா சாதின், சயீத் சயீம் சாதை தவிர சயீம் தலைவர் யாரும் இல்லை, இதில் என்ன செய்யுது. அப்போ அங்கே லா ராசிக்கு இல்லல்லான்னு சொல்லணும், லா இல்லா லா ராசிக்கு இல்லல்லா.
அப்போ இதில் வந்து ஹக்கீக்கி உணவளிக்க கூட அல்லாஹ் தவிர யாரும் கிடையாது. லா ஸஈம இல்லா சாதின், சாதை தவிர யாரும் தலைவர் என்பது கிடையாது. அப்போ இந்த இடத்துல மௌசூஃபை சுருக்கிறது கசரின் மீது அப்படியே வரும். அது மாதிரி அங்கே லா இலாஹ இல்லா லா ராசிக்க இல்லா இல்லல்லாங்கிறதுல சிஃபத் என்ன செஞ்சுட்டாங்க, மௌசூஃபின் மீது கசர் செஞ்சுட்டாங்க. சில இடத்துல என்ன செய்வாங்க, மௌசூஃபை சிஃபத்தின் மீது கசர் செய்வாங்க. அதில் எப்படின்னா மௌசூஃபு சிஃபத்தின் மீது குறிப்பாக்கிறது. அப்போ அதை தவிர வேறு எதையுமே அது குறிக்காது. அல்லாஹு இல்லா ஹாலிக்கு குல்லி ஷை, அல்லாவே அல்லாஹு தஆலாவை தவிர வேறு யாரும் எல்லா வஸ்துக்களையும் படைக்கக்கூடியவன் அல்ல என்பதாக சொல்றது. அப்போ இதில் வந்து கசர் இருக்குது. கசர் அதாவது கசர் மௌசூஃப் அல சிஃபத். அப்போ கசர் சிஃபத்து, கசரின் மீது என்ன செய்யறது, சிஃபத்தின் மீது மௌசூஃபை கசர் செய்யறது. இப்படி ரெண்டு ரெண்டு வகையாக இருக்குது. இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்டது என்ன, அப்போ கசரின் மீது என்ன செய்யறது, சிஃபத்தின் மீது மௌசூஃபின் மீது சிஃபத்தை. இப்போ ஹும் முஹ்ததூன், ஹுமுல் முஹ்ததூன், ஹுமுல் முஹ்ததூன் அவர்கள் தான் நேர்வழியாளர்கள். அப்போ நேர்வழியாளர்கள் அவர்கள் தான் அப்படிங்கிறது என்னது, மௌசூஃபின் மீது சிஃபத்தை என்ன செஞ்சிட்டாங்க, கசர் செஞ்சுட்டாங்க. அப்போ நேர்வழியாளர்களே அவர்கள் தான் என்பதாக சொல்லக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டாங்க. சரி, அதே நேரத்தில் சொல்கிறாங்க சில இதில் வந்து கஸ்ர இஃப்ராத், கஸ்ர கல்ப், கஸ்ர தயின், இப்படி கஸ்ருடைய வகைகள் பல வகையாக பிரியக்கூடியதாக இருக்குது. இந்த இடத்துக்கு நம்ம தேவையான அளவுக்கு என்ன செஞ்சோம், நம்ம பார்த்த கஸ்ருடைய விஷயத்தில் இவைகள் கஸ்ருடைய வகைகள் சார்ந்ததாக இருக்குது. சரி, அடுத்ததாக அல் ஃபவாயித் பார்க்க போகிறோம், பயன்கள். அடுத்ததாக நம்ம இலக்கியங்களை பார்த்துட்டோம். இப்போ ஃபவாயிதை பார்க்க போகிறோம். இந்த வசனங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன் என்ன, படிப்பினைகள் என்ன, நாம் அதை கொண்டு பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். அல் ஃபவாயித் பயன்கள், பிரயோஜனங்கள். அல் ஊலா முதலாவது விஷயம், ருவிய அன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவிடமிருந்து அறிவிக்கப்படுகிறது, அன்னஹு கால் அவர்கள் சொன்னார்கள், மா அசாபத்னி முசீபத்துன் இல்லா வஜத்து ஃபீஹா சலாச நிஅமின். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மா அசாபனி முசீபத்துன், எனக்கு எந்தவித முசீபத்தும் சோதனையும் ஏற்பட்டதே இல்லை. இல்லா அப்படி ஏற்பட்டுச்சுன்னா வஜத்து ஃபீஹா சலாச நிஅமின், அந்த சோதனை மூலமாக, அந்த ஃபியாங்கிறது, ஃபியாங்கிற வார்த்தை எங்கே போதும், அந்த சோதனையின் மூலமாக நான் 3 நியாமத்துகளை பெற்றே தவிர, 3 விதமான அருட்கொடைகளை அதன் மூலம் நான் அனுபவித்தே தவிர எனக்கு எந்த சோதனையும் ஏற்பட்டதே கிடையாது என்பதாக ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. ஊலா முதலாவது என்ன, அன்னஹா லம் தகுன் ஃபீ தீனி, அந்த சோதனை இருக்குது, லம் தகுன் ஆகியிருக்கவில்லை, ஃபீ தீனி என்னுடைய தீனில் ஆகியிருக்கவில்லை. முதல் விஷயம், என்னுடைய தீனில் அந்த சோதனை என்பது ஆகியிருக்கவில்லை. அதுவே முதல் விஷயம். இல்லை தீனில் ஏற்பட்டுச்சுன்னா பெரிய ஆபத்து இல்லை, தீனில் ஏற்பட்டால் அது பெரிய ஆபத்து. எனக்கு தீனில் அந்த சோதனை ஏற்படவில்லை. இது முதல் நியமத்தை எனக்கு அதை கொண்டு. இரண்டாவது சானியா, ரெண்டாவது விஷயம் என்ன, அன்னஹா லம் தகுன் ஆலமு மிம்மா கானத், அன்னஹா அது ஆகியிருக்கவில்லை, ஆலமு அன்னஹா அந்த சோதனை இருக்குது, லம் தகுன் ஆகியிருக்கவில்லை, ஆலம மிக பெரியதாக, மிம்மா கானத் எந்த ஒன்று முன்னால் ஆகியிருந்ததோ அதை விட பெரிய ஒரு பெருசானதாக இல்லை. அப்போ முந்தைய சோதனைக்கு
இந்த சோதனை எனக்கு பரவாயில்லை அப்படிங்கும்போது அது ஒரு சிறந்ததா இருக்கு. மூணாவது அஸ்ஸானியா சாலிசா மூன்றாவது விஷயம், அன்னல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் தஆலா யுஜாஸி கூலி கொடுக்கிறான் அலைஹா அதன் மீது, அல் ஜஸா அல் கபீர மிக பெரும் கூலி. சோதனைகள் மூலமாக மிகப்பெரிய கூலியை அல்லாஹு தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அப்போ முதல் விஷயம், அது என் தீன்ல ஏற்படாத சோதனை. தீன்ல ஏற்படலப்பா, அதை பொறுத்த வரைக்கும் முதல்ல எனக்கு பாதுகாப்பு, அது எனக்கு ரொம்ப சிறந்தது. ரெண்டாவது விஷயம், அது வந்து என்னது, முன்னாடி இருந்த சோதனையை விட இது பெரியது கிடையாது என்ற விஷயம். மூணாவது விஷயம், அல்லாஹு தாலா இதை கொண்டு என்ன செய்கிறான், மிகப்பெரிய ஜஸா மிகப்பெரிய கூலியை வழங்குகிறான். சும்ம தலா கவுலுஹு தாலா சும்ம தலா கவுலஹு தாலா பிறகு அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை ஓதி காண்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்தை, உலாயிக அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம், உலாயிக அலைஹிம் அவர்கள், உலாயிக அலைஹிம் அவர்கள் மீதுதான் ஆகியிருக்கிறது, ஸலவாத்தும் அதாவது அதாவது அருள் அருள் மிர் ரப்பிஹிம் ரப்பின் புறத்தில் ஏற்படக்கூடிய செலவாத்துகள், சங்கை கண்ணியம் உயர்வு எல்லாம், ஒரு ரஹ்மத்துன் இன்னும் கிருபை அருள் எல்லாம், ஓ உலாய்க்கன் இன்னும் அவர்கள்தான் உமுல் முஹ்ததூன் நேர்வழியாளர்களாக நேர்வழி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். இதில் மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க. இந்த சோதனை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் அதை கொண்டு எனக்கு மூணு விதமான நியாமத்துகள் கிடைச்ச மாதிரி. ஒன்று, அது தீனில் எனக்கு இல்லை, தீனில் அந்த சோதனை இல்லை. ரெண்டாவது விஷயம், முன்னாடி இருந்ததுக்கு இது எவ்வளோ எனக்கு பரவாயில்லை. மூன்றாவது விஷயம், அதை கொண்டு நிச்சயமா இல்ல கூலி கொடுக்கலாம், அதனால அது ஒரு சந்தோஷம் என்பதாக சொன்னான். சரி, அஸ்ஸானியா இரண்டாவது ஃபாயாது, அஸ்ஸானியத்து இரண்டாவது ஃபவாயிது என்ன, இதை கொண்டு ரெண்டாவது பவைன் என்ன அப்படின்னா, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா மாத்த வலதுல் ஆபிதி, ஒரு அடியானுடைய குழந்தை இறந்து விட்டால், ஒரு அடியானுடைய குழந்தை மகன் இறந்துட்டா, காலல்லாஹு தஆலா அல்லாஹு தாலா சொல்கிறான், நீ மலாய்கதி அவனுடைய மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்றான், கபல்தும் பலத அப்தி என் அடியானுடைய குழந்தையை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள், அவனுடைய உயிரை நீங்கள் பறித்து விட்டீர்கள். ஃபயகூலூன பறித்து விட்டீர்களா, ஃபயகூலூன அவர்கள் சொல்லுவாங்க, நாம் யா அல்லாஹ் ஆமாம் பறிச்சிட்டோம். ஃபயகூலு அல்லாஹ் சொல்கிறான், கபல்தும் சமரத ஃபுஆதிஹி அவனுடைய உள்ளத்தின் கனியை, உள்ளத்தின் ரோஜனத்தை, சமரத்தை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். கைப்பற்றி விட்டீர்கள் அல்லவா. யக்கூலுன அவர்கள் சொல்கிறார்கள், நாம் ஆமா யா அல்லாஹ். யக்கூலு இப்போ ரெண்டாவது அல்லாஹ் கேட்குறான், ஃபமாதா ஆல அபிதி என்னுடைய அடியானுடைய குழந்தையை, அவனுடைய மகனை நீங்கள் கைப்பற்றினீர்கள் அல்லவா. ஃபமாதா கால அபிதி என் அடியான் என்ன சொன்னான், அந்த நேரத்தில் என்னுடைய அடியான் என்ன சொன்னான். ஃபயகூலூன் அவர்கள் சொல்றாங்க, ஹமிதக உன்னை புகழ்ந்தான், உன்னை புகழ்ந்தான். வஸ்தர்ஜி வஸ்தர்ஜா இன்னும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சோதனை நேரத்திலே ஓதப்படக்கூடிய அதையும் ஓதினான். யகூலுல்லாஹு தஆலா அல்லாஹு தஆலா சொல்றான், இவ்னு லி அப்தி என் அடியானுக்காக நீங்கள் உருவாக்குங்கள், கட்டுங்கள், பைத்தன் ஒரு வீட்டை, ஃபில் ஜன்னதி சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுங்கள், சம்மூஹு அதற்கு பெயரிடுங்கள், பைத்தல் ஹம்தி புகழுடைய வீடு என்பதாக அதற்கு பெயர் கொடுங்கள். அதற்கு என்ன பெயர் கொடுங்க, பைத்தல் ஹம்தி என்பதாக பெயர் கொடுங்கள், அதுக்கு புகழுடைய வீடு என்பதாக அதுக்கு பெயர் கொடுங்கள் என்பதாக சொல்றோம். அப்போ அடியான் ஒரு அடியானுடைய குழந்தையை கைப்பற்றி விட்டால் அல்லாஹ் தஆலா மலக்கிட்ட கேட்குறான், நீங்கள் என்னுடைய அடியானுடைய குழந்தையை கைப்பற்றிட்டீங்கல்ல, ஆமாம். அவனுடைய சமரத் உள்ளத்துடைய அவனுடைய இயல் கொலை அதை கைப்பற்றிட்டீங்க, ஆமாம் அப்படிதான். சரி, இப்போ கைப்பற்றிட்டீங்க, என் அடியான் என்ன சொன்னான். அப்போ இதில் தெரியுது, சோதனைகள் ஏற்படும் போது என்ன செய்யறது, அல்லாஹ் புகழணும். அதே போல் அல்லாஹுக்கு என்ன செய்யறது, அல்லாஹ் புகழ்றது ஒன்று இருக்குது,
அப்போ அல்லாஹ்வை புகழ வேண்டும். புகழ்வதை கொண்டும் அதே நேரத்தில் வஸ்தர்ஜா, அடுத்து இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்வது. இது 2 விஷயம் இருக்குது, அல்லாஹ்வுக்கு பிடித்த விஷயமாக இருக்குது. அதுதான் என்னது, இந்த இடத்துல புலம்பக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல தானே சொல்றான், இதா அஸாபத்துஹும் முசீபா, என் அடியார்களுக்கு அவர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்பட்டு விட்டால், இதா அஸாபத்துஹும் முசீபா, ஏதாவது ஏற்பட்டா காலு, அவங்க சொல்ற வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக சொல்லுவார்கள். உலாய்க்க அலைஹிம் ஸலவாத்து மிர் ரப்பிஹிம், அவர்களுக்குத்தான் அவர் ரப்பின் புறத்திலிருந்து ஸலவாத்தும் ரஹ்மத்தும் இருக்கிறது. ஓ உலாய்க்க ஹுமுல் முஹ்ததூன், அவர்கள்தான் நேர்வழி பெற்றவர்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இதிலிருந்து என்ன தெரியுது, அல்லாஹு தாலா அடியார்கள் சோதிக்கிறது, அல்லாஹ் சோதிக்கிறான். சோதனையின் நேரத்துல அவர்கள் கையாளக்கூடிய அந்த முறை அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விடுகிறது. அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி விடுகிறது. அதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்றான், அவருக்கு என்ன செய்றான், ஒரு பெரிய ஒரு சொர்க்கத்துல ஒரு பெரிய ஏற்பாட்டையே என்ன செய்றான், ஏற்படுத்தி விடுகிறான். இந்த உலகத்துடைய சோதனை ரொம்ப கொஞ்ச காலத்துக்கு தான், இல்லா மத்தா மாதிரி தான். இந்த உலகம் ஒரு கொஞ்ச நாளைக்கு ஆகக்கூடிய வாழ்க்கை தான். இங்க வரக்கூடிய சோதனைகளும் கொஞ்ச நாள் தான். இங்க வரக்கூடிய நிம்மதிகளும் கொஞ்ச நாள் தான். மறுமைக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, இந்த உலகத்துல எல்லா விதமான நியாமத்துகளையும் அனுபவித்தவன், எல்லா நியாமத்தையும் அனுபவிச்சான். உலகத்துல வாழ்ற காலத்துல எந்தவித குறையும் இல்லாமல் சிறப்பாக வாழ்ந்தான். அவன் மௌத்தாயிட்டான். அவனை நாளை மறுமை நாளில் கூப்பிட்டு கேட்கப்படும். அவனை தூக்கி என்ன செய்வான், மலக்களை கூட்டு அவனை நரகத்துடைய அந்த நதியில் ஒரு முக்கு முக்கி எடுங்கம்மா. நரகத்தில் ஒரு முக்கு முக்கி எடுத்தாச்சு. இப்போ அந்த அடியான்ட்ட கேட்கப்படும், உலகத்தில் நீ எதையாவது சுகத்தை கண்டாயா? ஒரே ஒரு முக்கு தான், நரகத்துலேயே ஒரு முக்கு தான். இந்த உலகத்துடைய எவ்வளோ காலம் வாழ்ந்துட்டு இருந்தான், சுகமாக தான் வாழ்ந்தான், இன்பத்தோடு தான் வாழ்ந்தான். சொல்லுவான், நான் உலகத்தில் எந்தவித சுகத்தையும் காணவில்லை. அப்படியே மறக்கடிச்சு, நரகத்துடைய அந்த வேதனைக்கு முன்னால் எல்லாம் மறந்துடும். அதே நேரத்தில் இந்த உலகத்தில் கஷ்டமே கஷ்டம், சிரமமே சிரமம், துன்பமே துன்பத்தை அனுபவித்த ஒரு மனிதனை நாளை மறுமை நாளில் அல்லாஹு தாலா கூப்பிட்டு மலக்களிடம் சொல்வான், அவனை சொர்க்கத்தில் ஒரு முக்கு முக்கி எடுங்கள். இப்போ சொர்க்கத்தில் அவனை முக்கி எடுக்கப்படும். எடுக்கப்பட்டவுடன் அந்த அடியானிடம் கேட்கப்படும், உலகத்தில் நீ ஏதாவது சிரமங்களை, கஷ்டங்களை, துன்பங்களை அனுபவித்தாயா என்பதாக கேட்கும் பொழுது அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நான் உலகத்தில் எதையுமே அப்படி அனுபவிக்கவில்லையே. இந்த கஷ்டத்தையும் எந்த சிரமத்தையும் எந்த விதமான இடையூறு நான் அனுபவிக்கவே இல்லையே என்பதாக சொல்லுவான். ஏன், அந்த சொர்க்கத்துடைய ஒரு முக்கு இருக்குத, இவனை உலகத்துடைய எல்லா கஷ்டங்களையும் மறக்கடிக்க செய்துவிடும். எல்லா விதமான கஷ்டங்களையும் என்ன செய்யும், மறக்கடிக்க செய்துவிடும். அதைத்தான் அங்க சொல்றான், எல்லா கஷ்டத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அப்போ அதனால தான் சொல்றாங்க, அப்போ உலகத்தில் ஏற்படக்கூடிய கஷ்டமெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான், நிலை கிடையாது. ஆனால் மறுமையில் கிடைக்கக்கூடிய இன்பம் சுகம் அங்கே கஷ்டமாக இருந்தாலும் அது நிலையானது. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொள்வது, தாங்கி கொள்வது, அதில் புலம்புறது கிடையாது, நிராசையாகிவிடக்கூடாது, உறுதியோட திபாத் ஃபில் அம்ரோட உறுதியோடு இருக்கணும். அல்லாட்ட என்ன செய்யணும், உதாரணமாக ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, நேற்று ஹதீஸில் கூட வந்துச்சு, அல்லாஹும் அஜிர்னி ஃபி முசீபத்தி, அப்போ இந்த சோதனைக்கு எனக்கு நல்ல கூலியை தருவாயாக, இன்னும் அதற்கு பகரமான சிறந்த பகரத்தை ஏற்படுத்துவாயாக என்று சொல்லி அல்லாவிடம் கேட்டால் அல்லாஹு தாலா அதற்கு அழகான பகரத்தையும் பொறுமையையும் அதே போன்று சிறந்த கூலியையும் அல்லாஹ் தரக்கூடியவனாக இருக்கிறான். இதுவெல்லாம் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் வாழ காலத்துல பொறுமையோடு வாழணும். சோதனைகளை கூட சாதனைகளாக மாற்ற முயற்சிக்க வேண்டும். சோதனைகளின் மூலம் நியாமத்தை பெறுவதற்கு எவ்வாறு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சோதனையை அவர்கள் கையாண்ட விதம் என்ன, அதேபோல் நாமும் சோதனையை பார்த்து துவண்டு விடக்கூடாது. மாறாக அதை கொண்டு அல்லாவிடம் ரஹ்மத்தை, அவனுடைய கிருபையை, அவனுடைய அருளை வாங்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா எல்லா நிலைகளிலேயும் அவனுக்கு பொருத்தமான வாழ்க்கை வாழக்கூடிய நல் பாக்கியத்தையும், அதே போன்று இன்பத்திலே அல்லாவை ஷுக்குர் செய்யக்கூடிய, நன்றி செலுத்தக்கூடிய பாக்கியத்தையும், சோதனையிலே கஷ்டத்திலே அவனை புகழக்கூடிய, அவனை சோதனையிலே அவன் பொறுமை கொள்ளக்கூடிய
பொறுமையாக இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.